தமிழ் தோத்திர மொழி, தமிழ் இறைவனை பாடுகின்ற மொழி. சம்ஸ்கிருதம் சாத்திர மொழி. சம்ஸ்கிருதத்தின் மூலமாக கிரியைகள் செய்யலாம், தமிழில் கிரியைகள் செய்யக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக சொன்னார். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய், ஆரியமும் தமிழும் ஆனான் கண்டாய். எப்படி திருமுறைகள் நம்முடைய சைவம், அவங்க சைவர்களாக இருந்தாங்க, கோவில்களுக்கு திருப்பணி செஞ்சாங்க, மக்களுக்கு எல்லா விதமான வகையிலையும் வழிகாட்டினாங்க. அதே நேரத்தில் வைணவத்தின் மீது எந்த வெறுப்பும் கிடையாது. ஏராளமான பெருமாள் கோவில்களுக்கு, விஷ்ணு கோவில்களுக்கு, ராமர் கோவிலுக்கு, கிருஷ்ணன் கோவிலுக்கு, இதுக்கெல்லாம் சோழ மன்னர்கள் சிறப்பான திருப்பணியை செய்திருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக இப்போ நம்ம பக்கம், இப்போ நம்ம படிக்கும்போது நமக்கு என்னன்னா, கமலஹாசன் படத்தில் காட்டிட்டார் இல்லையா, 5 பெருசா 8 பெருசா, கல்லை மட்டும் கண்டால் கடவுள் கிடையாது பாட்டு கேட்டிங்களா? கொண்டு போய் பெருமாள் சிலையை கொண்டு போய் அது ஏதாவது 1-2 சம்பவம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, தல ரசிகர் தளபதி ரசிகர் இருப்பான், 2 பேர் அடிச்சுக்குவான் இல்லைங்களா? அவன் அஜித் தான்பான், இவன் கடவுளே அஜித்தே, இங்கே என்ன தளபதி தளபதி. இப்போல்லாம் ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்குது. 2 பேர்த்துக்குள்ள வேறுபாடு இருக்கும், ஆனால் அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண். இந்த சைவ வைணவ மோதல் என்பது மிகைப்படுத்தப்படுகிறது. இந்து சமுதாய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக அது பெரிய அளவில் இந்த கமலஹாசன் மாதிரி இருக்கிறவங்க அவங்கெல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கப்பா, எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கப்பா, எல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி கிடையாது. சோழ மன்னர்களுடைய ஆட்சியிலே ஸ்ரீரங்கத்திலே பல நல்ல திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சைவர்களாக இருந்தாலும் வைணவத்திற்கு மிக அற்புதமான திருப்பணிகளை நிறைய செஞ்சுருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, சைவம் வைணவமெல்லாம் நம்ம சப்ஜெக்ட். அதையெல்லாம் தாண்டி எங்கே ரொம்ப முக்கியமாக நம்முடைய தேவார திருமுறைகளே, சைவத்தை நிலைநாட்டுவதற்காக எழுதப்பட்டது தான். பதிகங்கள் இருக்கு இல்லையா, 10 பாடல் இருக்கும். அதில் ஒரு பாடல் கட்டாயம் புத்தனையும் கட்டாயம் சமணர்களையும் திட்டியிருக்கும். நீங்கள் இந்த 10 பாடல் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போல்லாம் நாம் திருமுறை பாடல்களை படிக்கிற பொழுது எப்படியாவது நமக்கு கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, எலும்பு முறிஞ்சிருச்சு, அப்போ எலும்பு கூடணும்னா என்ன பண்ணுறது, எல்லாம் கோளறுபதிகம் படிங்கப்பா சரியாயிரும். வண்டி ஆக்சிடென்ட் இல்லாமல் போகணும்னா கோளறுபதிகம் படிங்கங்கிறாங்க. அதுக்காக பாடினதில் கோளறுபதிகம். அதுலேயே வரும், புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடமே. இந்த 10 பாட்டில் ஒரு பாட்டு முழுக்க முழுக்க பௌத்த சமண அந்த நாத்திக மதங்கள், மத சார்புடைய அரசுகளை இங்கே ஏற்படுத்துவதற்கு முயற்சித்தார்கள். புத்த மதத்தை ஒருவன் ஏற்றுக்கொண்டு விட்டால் அதில் சைவம் வைணவம் இதெல்லாம் தடை செய்யப்படும். புத்தனை தவிர இப்போ எப்படி முஸ்லீம்ஸ் பண்ணுறாங்க முஸ்லீம் நாடுகள், அது மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. சமண மதம், நம்முடைய மதுரை சொக்கநாதர் ஆலயத்தில் பூஜையே இல்லாமல் இருந்திருக்கு. திருநீர் வைக்கிறதுக்கு பயம், திருநீர் வைக்கிறத பார்த்தாலே தீட்டு, கண்டு முட்டு, ருத்ராட்சத்தை பார்த்தா தீட்டு, சிவ சின்னங்கள் அதை பார்த்தா தீட்டு, சிவ நாமத்தை கேட்டால் தீட்டு, கேட்டு முட்டு, இப்படியெல்லாம் வச்சிருந்தான். அதெல்லாம் தான் மதசார்புடைய ஆட்சி. ஆனால் நம்முடைய ராஜராஜ சோழனுடைய ஆட்சி உண்மையான மதசார்பற்ற ஆட்சி. சைவம் வைணவம் பௌத்தம் சமணம் அனைத்து சமயத்தவர்களுக்கும் அதான சனாதன தர்மம். ஆகவேதான் அவர் ஆனைமங்கலம் கிராமம், அதிலே வரக்கூடிய வருவாய், அதையெல்லாம் ஒரு பௌத்த மடாலயம், புத்த விகாரம் கட்டுவதற்கு கொடுத்தார். யாருடைய வேண்டுகோளின்படி? ஸ்ரீவிஜய நாட்டு மன்னனுடைய வேண்டுகோளின்படி. அது எப்படி கொடுத்தாரு? அவங்க அரசவையில் கேட்குறாங்க. கேட்கும்போது இவர் அதை சொல்லுகிறார், அந்த உத்தரவை பிறப்பிக்கிறார். உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது சொல்ல சொல்ல மந்திர ஓலை எழுதப்படுகிறது. அப்போ ஓலை நாயகம் இருப்பான், எழுதிக்குவான். அந்த ஓலையை எடுத்துட்டு அதை பரிசீலனை பண்ணுறதுக்கு அது ஒரு நிர்வாகம் இருக்கும். இப்போல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா தெரியும் எவ்வளோ கமிட்டி இருக்குது இல்லையா? அது மாதிரி அப்போல்லாம் இருந்து அதையெல்லாம் பார்த்து எழுதுகிறாங்க. அதையே மறுபடியும் அந்த ஆனைமங்கலம் கிராமத்தில் இவர் அங்கே போய் அங்கெல்லாம் சர்வே பண்ணி
அது எத்தனை ஏக்கரா? 900 ஏக்கராக்கு மேலே இருக்குது. அந்த வரியை இனிமேல் நீ இங்கே கவர்மெண்ட்டு கொடுக்காத, நீ என்ன பண்ணு, இனிமேல் அந்த புத்த விகாரத்தை கொடுத்துரு. இதுதான் ஆனைமங்கலம் செப்பேடோட பொதுவான செய்தி. ஒரு புத்த சமய கோயில் கட்டுவதற்கு, மடாலயம் கட்டுவதற்கு, பிரச்சாரம் செய்வதற்கு இவங்க இடம் கொடுத்தாங்க. இது மாதிரி நிறைய திருப்பணிகள் செய்திருக்கிறார். அதுபோக நிறைய நீர்நிலைகளை உருவாக்கி இருக்கிறார், விவசாயத்தை பெருக்கி இருக்கிறார், கலைகளை வளர்த்திருக்கிறார், தஞ்சை பெரிய கோவிலை கட்டி இருக்கிறார். இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பக்கம் கங்கை வரை சென்றிருக்கிறார். இப்படி பார்த்திங்கன்னா இந்த இலங்கை வரை. இப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக சோழ சாம்ராஜ்யம் இருந்தது. இதெல்லாம் இருந்ததற்கு எல்லா விதமான ஆதாரங்களும் இன்றைக்கும் கிடைக்கிறது. ஆனால் இந்த ஆதாரத்தை எல்லாம் சொன்ன எவனும் நம்ப மாட்டேங்கிறான். அதனால தான் நம்முடைய ஆனைமங்கலம் செப்பேடுகள் இதை மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. இந்த ஆனைமங்கலம் அப்படிங்கிற ஊருக்கே நான் போனேன், அந்த ஊருக்கு போனோம். சரி, அந்த புத்த விகாரம் எங்கே இருக்குது? நாகப்பட்டினத்துக்கு அந்த காலத்தில் அது ஒரு வளநாட்டில், சோழ வளநாட்டில் அது ஒரு மாநிலமாக இருக்குது. அதில் அந்த மாநிலத்துக்கு அது ஒரு தலைநகரமாக இருக்குது, ஒரு மாவட்டமாக இருக்குது. சத்திரிய சிகாமணி பட்டினம், அது பேர் என்ன? சத்திரிய சிகாமணி பட்டினம். இந்த பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் இப்போ என்னங்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஆரியன் சத்திரியன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேதமே கிடையாது. அந்த ஆனைமங்கலம்ங்கிற ஊருக்கே போய் பார்த்தோம். அப்போ அவர் வச்சுருந்த அந்த கோயில் இன்னும் இப்போ சிதிலமடைஞ்சு இருக்குது, அப்படியே இருக்குது. அந்த ஆனைமங்கலம் செப்பேட்டை அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த செப்பேட்டில் இருக்கிற வாசகங்களை எடுத்து அந்த கோயிலில் அப்படி ஒரு கல்வெட்டாக வச்சுருக்கார். இப்பவும் நீங்கள் போனால் பார்க்கலாம். இந்த ஆனைமங்கலம் செப்பேடு என்னாச்சுன்னு கேளுங்க. 18ஆம் நூற்றாண்டில் நம்ம நாட்டை காலனைஸ் பண்ண, அடிமையாக்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தாங்க. அதில் டச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தமிழ்நாட்டுக்கு பல பேர் வந்திருக்கான். பாண்டிச்சேரிக்கு ஃப்ரெஞ்சு, பாண்டிச்சேரியில் என்ன ஆட்சி? ஃப்ரெஞ்சு ஆட்சி. நம்மக்கிட்ட பிரிட்டிஷ் ஆட்சி. நமக்கு விட்ட பல பேர் வந்திருக்கான் பாருங்கள், வியாபாரம் பண்ணுறதுக்கு, நாடு பிடிக்கிறதுக்கு, மதம் மாற்றுறதுக்கு பல பேர் வந்திருக்கிறான். அதில் டச்சுக்காரர்கள் அங்கே வந்தாங்க. அங்கே வந்து அவங்க தான் முத அச்சு எந்திரம் கொண்டு வந்தாங்க. அப்படி டச்சுக்காரர்கள் அங்கே வந்த பொழுது அவங்க இந்த ஒரு கட்டடத்தை பார்க்குறான். ரொம்ப வருஷமாக இது இருக்குது, பால் அடைஞ்சு கிடக்குது. அதை பார்த்து ஒரு ஓவியமாகவும் வரைஞ்சி வச்சுருக்கிறான். அதாவது அந்த காலத்தில் இவங்க கட்டின அந்த புத்த விகாரம் ஒரு ஓவியமாகவும் பிரிட்டிஷாராலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு மதம் பரப்புறதுக்கு ஒரு இடம் வேணும், எங்கள் பைபிள் காலேஜ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட பேசி அதை இடிச்சிட்றான். இடித்து தரைமட்டமாகிட்டு அது இல்லாத ஒரு சுவடே இல்லாமல் பண்ணிவிட்டு அப்போ அவனுக்கு அது கிடைக்குது. எதுங்க? இந்த செப்பேடு கிடைக்குது. இதை எடுத்துகிட்டு போய் அவன் நாட்டில் வச்சுக்கிட்டான். எங்கேங்க? நெதர்லாந்து கூட வச்சுட்டான். நெதர்லாண்டில் அவங்க 2 தலைமுறையாக வச்சுருக்கிறாங்க. திருடிட்டு போயிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அது வந்து அவங்க இது வச்சுட்டு இந்த செப்பேட்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நெதர்லாண்டில் அங்கே ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது, அந்த நூலகத்துக்கு லெய்டன் யூனிவர்சிட்டிக்கு கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் அதுக்கு பேர் ஆனைமங்கலம் செப்பேடு இல்லை, அதுக்கு பேர் லேடன் தகடு. அந்த லேடன் தகடு அப்படிங்கிறத 1850 1860 ஒருத்தர் இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு அதை படி எடுக்கணும்னு ஒருத்தர் முயற்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1920 சுப்பிரமணிய சாஸ்திரின்னு ஒருத்தர், அவர் அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி அதை காப்பி எடுத்துகிட்டு வந்து இங்கெல்லாம் சொல்கிறாரு, இந்த செய்தியெல்லாம் சொல்கிறார். ஆனால் அது இந்தியாவுக்கு வரல. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாரும் அதை பார்த்ததில்லை. சில பேர் மட்டும் சிறப்பு அனுமதி வாங்கி போய் அதை பார்க்கறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வெற்றி பெற்றார். அந்த செப்பேடுகள் அது வந்து இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து 30 கிலோ எடை, அதில் வந்து 30 தகடு இருந்தது, அது வந்து ஒரு வளையத்தில் கோக்கப்பட்டிருந்தது, இந்த செப்பேடு இத்தனை வருஷம் பழமையானது, இந்த செப்பேட்டில் இந்த மாதிரி இந்த மொழியில் எழுதியிருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த செப்பேட்டை முழுமையாக படித்தா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிக சரியான ஆதாரம், தெளிவு, என்னங்க, அசைக்க முடியாத ஆதாரம்
தமிழ் வேறு சமஸ்கிருதம் வேறு அல்ல. இரண்டுமே இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான மொழி என்பது அந்த ஆனைமங்கலம் செப்பேட்டிலே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. தமிழுக்கு சமஸ்கிருதம் விரோதம், சமஸ்கிருதத்துக்கு தமிழ் விரோதம் அப்படின்னு ஒரு கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அது தப்பு. இந்த செப்பேடு சமஸ்கிருதத்தில் தான் முதல் 6 தகடுகள், 6 செப்பேடுகள் சமஸ்கிருதத்தில் தான் ஆரம்பிக்குது. சமஸ்கிருதத்தை அந்நிய மொழியாக என்றைக்குமே நம்முடைய தமிழகத்திலே யாரும் கருதியது கிடையாது. சமஸ்கிருதம் அன்னைக்கு பாரத நாடு முழுக்க, அகண்ட பரிபூர்ண ஹிந்துஸ்தானம் முழுக்க, இந்தோனேஷியா முழுக்க, இந்தோனேஷியா நாட்டு பேர் தான் ஸ்ரீவிஜயம், அங்கேயும் சமஸ்கிருதம் இருந்தது. காந்தாரம் ஆப்கானிஸ்தான், அங்கேயும் சமஸ்கிருதம் இருந்தது. சமஸ்கிருதம் என்பது ஒரு அலுவல் மொழியாக நம்முடைய கேரள மாநிலத்திலே அவதரித்தவர் ஆதிசங்கரர் இல்லைங்களா, சங்கராச்சாரியார். அவர் சமஸ்கிருதத்திலே மிகப்பெரிய புலமை பெற்றவராக இருந்தார். ஆதிசங்கரர் தான் இதுக்கெல்லாம் பாஷ்யம் பண்ணார். அத்வைத அந்த வேதாந்த தத்துவத்தை ஸ்தாபிதம் செய்தவர் ஆதிசங்கரர். ஏன்னா சமஸ்கிருதத்தில் இருந்தால் நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லோரும் பயன். நமக்கு அங்கங்கே அந்தந்த பகுதியில் ஒரு தாய்மொழி இருக்கு, அதில் பழமையும் தொன்மையும் வாய்ந்தது தமிழ்மொழி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாடு முழுக்க டிராவலர்ஸ், இங்கிருந்து போகிறீங்க, யாத்திரை போகிறீங்க, காசி யாத்திரை போகிறீங்க, அங்கே போய் தமிழில் பேசினா தெரியுமா? நாடு முழுக்க பொதுவாக இந்த நாட்டை இணைக்கக்கூடிய ஒரு மொழியாக, கலாச்சார மொழியாக, பண்பாட்டு மொழியாக, விஞ்ஞான மொழியாக, வானியல் மொழியாக, மருத்துவ மொழியாக சமஸ்கிருதம் இருந்தது. ஸ்ரீ விஜயம் அப்படின்னாலே சமஸ்கிருதம் தான். நம்முடைய சோழ நாட்டில் சத்திரிய சிகாமணி பட்டினம், அந்த ஸ்ரீ விஜயத்திலிருந்து சத்திரிய சிகாமணி பட்டினத்துக்கு வியாபாரத்துக்கு வந்தவங்க சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. வியாபாரம் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. இது ஒரு கல்ச்சரல் லாங்குவேஜ் இந்தியா முழுக்க இருந்தது. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் பல கல்வெட்டுக்கள், செப்பேடுகள், இதில் எல்லாத்துலேயுமே சமஸ்கிருதம் முதல்ல, அதுவும் முதல்ல என்ன, ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு தான் ஆரம்பிப்பான். ஸ்வஸ்தி ஸ்ரீன்னா என்ன? நம்முடைய இந்த பொதுவாக சொல்லுவாங்க, இப்போ நமக்கு கூட பழமொழி உண்டு, வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்துட்டார்னா மாப்பிள்ளை மகாவிஷ்ணு மாதிரி இல்லையா? இந்த திருமகள் கேழ்வன் ஸ்ரீனிவாசன் திருமகளை தன்னுடைய இதயத்தில் வைத்திருப்பவன், அவர் தான் காக்கும் கடவுள், அவர் தான் அரசனின் வடிவம். மனிதர்களில் நான் அரசனாக இருக்கிறேன், மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன், மிருகங்களில் நான் சிம்மமாக இருக்கிறேன், இப்படி சொல்லிட்டே வர்றார் இல்லையா பகவான் கீதையில். அவர் அரசனாக இருக்கார். அப்படி அந்த திருமாலை புகழ்ந்து தான் 4-5 வரி. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை பற்றி ஒரு அறிமுகம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அந்த சோழ சாம்ராஜ்யம், சோழ மன்னர்கள், எங்கள் முன்னோர்கள்லாம் யார், நாங்கள் எந்த குலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத அவங்களே அறிமுகம் பண்ணுறாங்க. ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அதானே உண்மையாக இருக்கும். அவங்கள பற்றி வெளியிலிருந்து வந்தவன் சொன்னால் அது சரியாக இருக்குமா? அவங்க என்னங்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ராமனின் பரம்பரைங்கிறாங்க. யார் பரம்பரை? அவங்க ராமனின் பரம்பரை. எப்படி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சூரிய குலம். அந்த ஆனைமங்கலம் செம்பேட்டில் சொல்லுது, சூரியன், மனு, மாந்தாதா, அப்படியே வருது அந்த பரம்பரை. அதில் ஒருத்தர் வர்றாரு சோழ. அந்த சோழனுடைய வம்சாவளி மனுநீதி சோழன். சிபி சக்கரவர்த்தி ஒரு சோழன். சிபி சக்கரவர்த்தினா நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, புறாவுக்காக தன்னுடைய தசையையே அறிந்து கொடுத்தவன் சிபி சக்கரவர்த்தி, சோழ மன்னன், மனுநீதி சோழன். நான் யாரு? எங்க முன்னோர்கள் யாரு? எங்க முன்னோர்கள் சூரியன், மனுனாலே இங்க பிரச்சனையாகி போயிருது இல்லைங்களா? நாங்களாம் மனுநீதி சோழன்டா. மனு நீதி என்றால் மனு குலத்தின் நீதி. எத்தனையோ மனு இருந்திருக்காங்க. அம்பேத்கர் ஒரு மனு. சட்டம், விதிமுறைகள் இதெல்லாம் யார் ஏற்படுத்துகிறாங்களோ அதான் மனுநீதி. அப்போ மனுநீதி சோழன் இருந்திருக்கிறான்.
திருவாரூர் போனீங்கன்னா தியாகேசர் சந்நிதிக்கு முன்னாடி மனுநீதி சோழன், வீதி விடங்கன், அந்த தேர் எல்லாம் இருக்கும். அந்த பரம்பரையில் காவிரிக்கு கரை கண்ட கரிகால் சோழன். கரிகால் சோழனுக்கு அப்புறம் எங்களது எப்பேற்பட்ட சிவனடியார் பரம்பரை. கரிகால் சோழனுக்கு அப்புறம் கோச்செங்கண்ணன், 72 சிவாலயங்களை கட்டியவன் கோச்செங்கண்ணன். அதில் வர்றோம் நாங்கள் விஜயாலய சோழன். அதில் நான் சுந்தர சோழனுடைய மகன். எங்கள் அப்பா ராஜராஜ சோழன், நான் ராஜேந்திர சோழன். நாங்கள் யாரு? நாங்கள் சூரிய வம்சம். ஸ்ரீராமர் யாரு? சூரிய வம்சம். அந்த சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் நான்கிறான். பாண்டியர்கள் சந்திர வம்சம், சேரர்கள் அக்னி வம்சம். புரியுதுங்களா? நம்ம சோழர்கள் யாரு? சூரிய வம்சம். இப்போ இங்கே சொல்கிறாங்க ஒரு அம்மா, ஜோதிமணி அம்மா, ராம், ஹூ இஸ் ராம்? We don't know about Ram in தமிழ்நாடு. அட முட்டாளே, இந்த நாட்டை ஆண்டவன், இது ராமேஸ்வரம் புனித மண். ராவணன் ஒரு பிராமணன், அந்த பிராமணனை கொன்று விட்டேன். அந்த பிரம்மகத்தி தோஷம் போவதற்காக ராமனுக்கு சீதை சிவலிங்கத்தை வச்சு பிரம்மகத்தி தோஷம் போறதுக்கு ராமேஸ்வரத்தில் அந்த மணல் லிங்கம் சீதை செஞ்சு வச்சது. அப்புறம் அனுமன் கொண்டு வந்து வச்சார். அது தனி கதை, விடுங்க. கதை இல்லை, இதெல்லாம் நிஜம். இப்பவும் போனீங்கன்னா அப்படிதான் இருக்குது. இது ராமனுடைய நாடு, ராமேஸ்வரம் இருக்கக்கூடிய நாடு. ராமன் தமிழ் கடவுள் அல்ல. யார் சொல்றா? இங்க இருக்கிறவன். நீங்க அதுக்கு ஒரே பதில் பார்ப்பா, ஆனைமங்கலம் செப்பேட்டில் நாங்கள்லாம் ராமனுடைய பரம்பரைன்னு எழுதியிருக்கு. இனிமேல் எங்காவது நீ போய் எங்களை ராமன் பரம்பரை இல்லைன்னு நீ ஏதாவது சொன்ன, நடக்கிறதே வேற. தமிழ் சமஸ்கிருத பேதங்கள் கிடையாது, ரெண்டு ஒன்று தான். நமக்கு 2 கண்ணு. இது தாய்மொழி, அது நம்முடைய கலாச்சார பண்பாட்டு அல்லது கல்வி. அதுக்காக தமிழில் கல்வி இல்லையா அப்படி கேட்காதீங்க, அதுலேயும் இருக்கு. சமஸ்கிருதத்தில் ஒரு வானசாஸ்திரம், ஒரு சூத்திரம், ஒரு விமான சாஸ்திரம், இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் வைத்திய சாஸ்திரம். அந்த காலத்தில் காலேஜில் போய் மருத்துவம் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், வைத்திய சாஸ்திரம். அதை பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான்னா, அது தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஜஸ்டிஸ் கட்சியை வச்சு பேச வச்சு அதை எடுத்துட்டாங்க. இப்போ நீட் எழுதுனா தான் நம்ம வர முடியுங்கிற மாதிரி அது மாதிரி இருந்தது. அதெல்லாம் அது ஒரு சாஸ்திரம், மனையடி சாஸ்திரம் இல்லையா? வீடு கட்டுறதுக்கு என்ன வச்சுருக்கிறோம்? மனையடி சாஸ்திரம். இது ஒரு சாஸ்திர மொழியாக இருந்தது. நம்முடைய தருமை குருமகா சன்னிதானம் பெரியவர் இதுக்கு முன்னாடி இருந்தார். அவர் தான் சொன்னார், இந்த தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சண்டை விட்டே இருக்கானுங்க. தப்பது. தமிழ் தோத்திர மொழி, தமிழ் இறைவனை பாடுகின்ற மொழி. சமஸ்கிருதம் சாத்திர மொழி. சமஸ்கிருதத்தின் மூலமாக கிரியைகள் செய்யலாம், தமிழில் கிரியைகள் செய்யக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக சொன்னார். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய், ஆரியமும் தமிழும் ஆனான் கண்டாய், வடமொழியும் தென்தமிழும் ஆனான் கண்டாய். இப்படித்தான் வாழ்ந்திருக்காங்க. இப்படித்தான் 18, 19ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இருந்தது. இடையில கொஞ்சம் பேர் தனித்தமிழ் இயக்கம்னு இப்போ கொஞ்சம் பேர் வந்திருக்கிறான். அவன் என்னங்கிறான், தனித்தமிழ் இயக்கம்னா நாங்கள் தமிழை காப்பாற்ற போகிறோம். இந்த தனித்தமிழ் இயக்கத்தை துவங்கியவர்களே யாருன்னு கேட்டால் எங்களுடைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தான். அவங்க தான் தமிழில் இறைவனை பாடினார்கள். வேதாரண்யம் அதை மறைக்காட்டில் உறைவோனை என்று சொல்லுகிறது, திருமறைக்காடு. நம்முடைய தேவாரம் திருவாசகம் தான் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய முன்னோடி. ஆனால் இவன் என்னங்கிறான், கடவுள் இல்லைன்னு சொல்கிறத தனித்தமிழ் இயக்கம்ங்கிறான். தனித்தமிழ் யாருது? நம்மளுது தான். சனாதன தர்மம் தான் தனித்தமிழ், தாய்மொழி தான் தனித்தமிழ்.